ஐயா வைகுண்டர் விஷ்ணுவின் அவதாரம் என்று கருத்து தெரிவித்த தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு கண்டனம் வலுத்துள்ளது. ஐயா வைகுண்டரின் 192வது அவதார தினத்தை ஒட்டி எக்ஸ் தளத்தில் வாழ்த்துச் செய்தி பதிவிட்ட தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி வைகுண்டரை விஷ்ணு பகவானின் அவதாரம் என புகழ்ந்திருந்தார். இதற்கு அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தமிழ்நாட்டின் சமத்துவ சமய கோட்பாடுகளை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டும் முயற்சி என்று குற்றம் சாட்டியுள்ள அவர்கள் ஆளுநர் ரவி மற்றும் அண்ணாமலை ஆகியோரின் இதுபோன்ற அரசியலை எதிர்ப்பதாக கூறியுள்ளனர். RSS அமைப்பினர் சமத்துவ தமிழ் மரபுகளை கையகப்படுத்தும் வேலையை தொடர்ந்து செய்வதாகவும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்க தலைவர் ரங்கநாதன் விமர்சித்துள்ளார். வைகுந்தர் அவர்கள் தொடர்ச்சியா தாழ்த்தப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்குமான தொடர்ச்சியா போராடியவர். அவரை சனாதனத்தின் அடிப்படையில் மனு தர்ம அடிப்படையில் அவரை உள்ளே புகுத்து ஒரு வைதீகத்தின் அடிப்படையில் ஆரிய பார்ப்பனர்களுடைய அந்த மனு தர்ம அடிப்படையிலான உள்ளே புகுத்து சனாதனத்தை நடைமுறைப்படுத்துகிறார் ஆளுநர் ரவி அவர்கள். திருவள்ளுவரை காவி சாயம் பூசுவது, வள்ளலார சனாதனத்துக்குள்ள புகுத்துவது, அதாவது பட்டியலின மக்களை பூணல் போட்டு அதே போல் இது பண்ணுறது, அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறது. தொடர்ச்சி ஆளுநர் ரவி அவர்கள் சனாதனத்தை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடைமுறைப்படுத்தணும் அதற்கான கருத்தை பேசிகிட்டு இருக்கிறார். ஒரு ஸ்டிக்கர் ஓட்டுற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறார். அப்போ இவர் யார்? RSS உடைய கருத்தும் அண்ணாமலையுடைய கருத்தும் ஆளுநர் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறார். சிதம்பரத்தில் பட்டியல் சமூகத்தினருக்கு பூணூல் போடுவது, வள்ளுவருக்கு காவிச்சாயம் பூசுவது, வள்ளலாரை சனாதன சிமிழுக்குள் அடைப்பது போன்ற ஆன்மீக சித்து வேலைகளை தமிழ்நாட்டின் சமத்துவ ஆன்மீகம் உறுதியாக நிராகரிப்பதாகவும் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம் குறிப்பிட்டுள்ளது. பாஜக இந்துக்களுக்கான கட்சி என்றால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக குரல் கொடுக்காதது ஏன் என்றும் தமிழ் ஆன்மீக சமூகத்தினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.